This video sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி. இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பைபிள்ல ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல ரெபேக்கால பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆதியாகமம் 24 57 58 வாசி. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்கறாங்க. நீ இந்த மனுஷனோட போகிறாயா? இது இன்னைக்கு சாத்தியமான்னு பாருங்க. இன்னைக்கு சாத்தியமா? கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. 4000 இயர்ஸ் பேக் இதே இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்க என்ன கிடையாது, உரிமை கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியா வெளியே போறதுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கும் பல நாடுகள்ல கிடையாது. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இருக்கு. God gave, ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு திருமண காரியத்துல இந்த மனுஷனோட கூட போகிறாயா, திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுதான் இருக்கிறதுல நான் ரொம்ப ஆச்சரியப்படுது, அந்த பெற்றோருக்கு இருந்த குணாதிசயம். ஆனால் அதுக்கு ரெபேக்காலுடைய பதில் அடுத்து வாசிங்க. என்று கேட்டார்கள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்க ரெபேக்காலா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன். முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க. அவர் யாரோ என்னமோ, அவருக்கு 40 வயசுன்னு வேற சொல்றீங்க. ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு 40 வயசுன்னு இருக்கு. 40 வயசுன்னு சொல்றீங்க. என்ன வேலை பார்க்கறாரு தெரியல, சவுப்பா கருப்பான்னு தெரியல, முன்மண்டையில முடி இருக்கான்னு தெரியல. எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைல ஒரு தடவை அனுப்புங்க. என்ன பண்ணுவீங்க? ஜோமன்ட்டு சொல்றேன். ஏன் ப்ரொஃபைல பார்த்துட்டு ஜோம் பண்றீங்க? பார்க்காமே ஜோம் பண்ண என்ன? அது ஒத்து வராது. நம்ம பையன் இருக்கான் பாருங்க, ஃபர்ஸ்டே கிரைட்டீரியா சொல்லிடுவான். இவ்வளோ உயரத்தில் வேணும், இந்த கலரில் வேணும். ஒரு பையன் எங்கள் ஊழியக்காரர் வந்து கேட்டானா, பொண்ணு எப்படா இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும். நான் அப்போ அவர் சொன்னாராம், அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ, நிறைய பேர் குஷ்டரோகத்தில் உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிட்டு போனார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுல இருந்து, பொண்ணை கூட்டு போய் சுண்டவா போற அப்படின்னு கேட்டார். ஸ்பிரிச்சுவலா தேடணும்ல, அதுக்கு சொல்லியிருக்கிறாரு அவர். அப்போ இன்னைக்கு உள்ள பையனை என்ன செய்வான்? முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க, எல்லாம் பார்ப்பான். பொண்ணு நான் பிஏ, பொண்ணு பிஏ, நான் எம்ஏ, ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட். நான் 5.8, பொண்ணு 5.4 பிரைஸ் தலாட், ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் மாநிலம், பொண்ணு செக்கச்சவேர், ஹல்லேலூயா. நான் அமெரிக்கா போலான் இருக்க, பொண்ணு யூகேல இருக்கு, பிரைஸ் தி லார்ட். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனா உடனே சொன்ன அவமானம் கொடுத்தவன சொல்லுவான், ஒரு 3 days கொடுங்க ஜோம் பண்ணிட்டு சொல்றேன். இதுக்கப்புறம் அவன் ஜோம் பண்ணா என்ன வரும்? கரெக்டா 3 நாள்